விழுப்புரம் அருகே திருவாமத்தூர் ஏரியில் உடைப்பு ஏற்பட்டு இரவு ஐனம்பாளையம் கிராமத்தில் 600 வீட்டிற்குள் தண்ணீர் உள்ளே புகுந்ததால் அனைவரும் தீயணைப்புத் துறையினர் ரப்பர் படகு மூலம் மீட்கப்பட்டு வருகிறார்கள். விவரங்களோடு சிவச்சந்திரன் இணைந்திருக்கிறார். சிவச்சந்திரன், தற்போது எத்தனை மக்கள் அங்க வெள்ளம் சூழ்ந்த பகுதியில அவங்க இருக்காங்க? இப்போ அவங்க எல்லாரையும் மீட்பதற்கு தேவையான ரப்பர் படகு இருக்கா? கண்டிப்பாக. அதாவது பார்த்திங்கன்னா, கடந்த 3 தினங்களாக வரலாற்று இல்லாத அளவுக்கு பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழையானது கொட்டி தீர்த்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக கெடாரில் 40 சென்டிமீட்டர் ஆனது மழையானது பதிவாகியுள்ளது. விழுப்புரத்தில் 36 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது. இதே போன்று பார்த்திங்கன்னா மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பார்த்திங்கன்னா 20 சென்டிமீட்டருக்கான மழையானது பதிவாகியுள்ளதை அளவீடுகள் தெரிவித்துள்ளன. தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அருகே இருக்குள்ள ஐனம்பாளையம் கிராமம் தான். இந்த ஐனம்பாளையம் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே அருகே இருக்கக்கூடிய திருவாமத்தூர் ஏரியில் உடைப்பு ஏற்பட்டும், மேலும் பம்பையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுனால் அந்த இரு தண்ணீரும் பார்த்தீங்கன்னா அந்த கிராமங்களை 600க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளே புகுந்ததுனால நள்ளிரவு முதல் அவர்கள் பாதிக்கப்பட்டு காலை முதல் பார்த்திங்கன்னா இப்போ தீயணைப்பு துறையினர் ரப்பர் படகு மூலம் மீட்டு வருவாங்க. நம்ம இந்த பகுதியை பார்க்கலாம். இந்த குடியிருப்பு பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதியில் பார்த்தீங்கன்னா நீரானது சூழ்ந்து அனைவரும் வெளியேற்று வரும் காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருந்தோம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா தீயணைப்பு துறையினர், அதாவது தண்ணீர் தாண்டி வரவங்களை தானாக வந்துடுறாங்க. அந்த வர முடியாத முதியவர்கள் போன்றவர்களை தீயணைப்பு வீரர்களை ரப்பர் படகு மூலம் மீட்டு இங்குள்ள சிறப்பு முகாம்களில் 2 திருமண மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இவர்கள் வீடு முழுவதும் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ள இந்த கிராமத்தைச் சேர்ந்த மூதாட்டி ஒருவர் அதாவது இரவே அவர் காணாமல் போயுள்ளார். குப்பம்மாள் என்ற 70 வயது மூதாட்டி. அவர் காலை தான் இறந்த நிலையில் தண்ணீரில் அடித்து சென்று அவருடைய வீடும் இடிந்து விழுந்து தண்ணீரில் அடித்து இறந்த நிலையில் தான் அவர் உடலை கைப்பற்றியிருக்காங்க. தொடர்ந்து இந்த கிராமம் பார்த்தீங்கன்னா இயல்பாகி முற்றிலுமாக முடங்கி வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசுவோம். ஆனால் இப்போ இங்கே இந்த கிராமத்தில் எப்போ இந்த மாதிரி பாதிப்பு வந்தது, எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கிறது? 91 ஒரு தடவை வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வரலாறு காணாத ஒரு மழை. இதில் 3000 குடும்பங்கள் மேலே பாதிக்கப்பட்டாங்க. இதில் ஒரு வயதான பாட்டி இருந்தாங்க. நைட்டு போட்டு ஒரு சில இருக்கிறவங்கள கரையோர எட்டுன்னு போய் சேர்ந்தாங்க. இன்னும் 3 மண்டபத்தில் தங்க வைக்கிறாங்க. ரோஜா மகால், எம்எஸ் மகால், பாலமுருகன் மண்டபத்தில். உணவு இருக்குது. உணவு இன்னும் பற்றாமல் குறைமையாக இருக்குது. எங்களுக்கு அந்த ஒரு உதவியை செய்யுங்க அதுக்கப்புறம் எந்த இதான் பார்த்து இந்த சுற்றுப்பட்டு கிராமம் போகிற பழைய காலனி, ஊர் தெருவு, ஐனம்பாளையம் ஊர், புதிய காலனி, முத்தால்பேட்டை, வசுமதி நகர், பெரியார் நகர், இது வரைக்கும் பொன்னாமலை, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வரலாறு இது இல்லை. இன்னும் நிறைய பேர் மீட்கப்படாமல் இருக்காங்க. போட்டு கொஞ்சம் வர சொல்லி இன்னும் இருக்கிறவங்கள உதவி பண்ண சொல்லுங்கள். உணவுக்கு எங்களுக்கு கொஞ்சம் உணவு இது பண்ண சொல்லுங்கள். தண்ணி இன்னும் கொஞ்சம் ஓரளவு தான் குறைஞ்சிருக்குது. இன்னும் தண்ணி வரும்போது ஏதோ ஏரி 2-3 ஏரி உடஞ்சி போடுறதுனால இந்த மாதிரி ஒரு இது நடந்துருக்கு. தண்ணி இன்னும் குறையில. கொஞ்சம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உணவுக்கு எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி சொல்லுங்கள். இந்த பகுதியில் அந்த ஏரி உடைப்பு காரணமாக தான் இந்த கிராமத்தில் இதுவரை கண்டில்லாத அளவுக்கு தண்ணீரானது ஊருக்குள் புகுந்துள்ளது. இதன் காரணமாக இந்த பகுதி மட்டுமல்லாமல் அருகே இருக்கக்கூடிய முத்தால்பேட்டை, முத்தாம்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த குடியிருப்பு பகுதிகளில் மழை நீரானது தேங்கியுள்ளது. தற்போது தீயணைப்பு துறையினர் ரப்பர் படகு மூலம் மீட்டு வந்தாலும் மேலும் கூடுதலாக ரப்பர் படகுகளை கொண்டு எங்களை மீட்டுச் செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையும் அப்பகுதி மக்கள் வைத்துள்ளனர். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.